நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியர்களே, விசுவாசிகளே, கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ஆவலாயிருக்கிற, கிறிஸ்துவை குறித்து கற்றுக்கொள்ள ஆவலாயிருக்கிற அன்புக்குரிய தேவ ஜனமே, உங்கள் அனைவரையும் நான் இந்த நாளிலும் நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த நாளின் இறைசெய்திக்கு நேராக உங்களை அழைக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருக்கட்டும் என்று வேண்டி இந்த நாளின் செய்திக்கு நேராக நான் உங்களை அழைக்கின்றேன். அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரையான வசனங்களை நாம் இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தினுடைய தொடர் செய்தியாக 163வது தொடர் செய்தியாக இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தியான வசனங்கள் எரேமியா 34:18 முதல் 22 வரையான வசனங்கள். செய்தி தொடர் செய்தி 163வது தொடர் செய்தி. இந்த நாளுக்குரிய செய்திக்குரிய தலையங்கம், கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், நான் யூதாவின் பிரபுக்கள் பிரதானிகள் அனைவரையும் இரண்டாக துண்டிக்கப்பட்ட கன்றுக்குட்டியின் நடுவாக புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், யூதாவின் பிரதானிகள் அனைவரையும் இரண்டாக துண்டிக்கப்பட்ட கன்றுக்குட்டியின் நடுவாக கடந்து போக பண்ணுவேன் என்கிற வார்த்தைகளை நான் இந்த நாளின் தியானத்திற்கான தலையங்கமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாளுக்குரிய இறைசெய்திக்கான அந்த வேதாகம வசனங்களை நாம் இப்பொழுது படிப்போம். உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரையான வசனங்கள். என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை இரண்டாக துண்டித்த கன்றுக்குட்டியை போலாக்குவேன். கன்றுக்குட்டியின் துண்டுகளின் நடுவே கடந்து போன யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமின் பிரபுக்களையும் பிரதானிகளையும் ஆசாரியர்களையும் தேசத்தின் சகல ஜனங்களையும் அப்படி செய்து நான் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்பு கொடுப்பேன். அவர்களுடைய பிரேதம் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவனுடைய பிரபுக்களையும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் உங்களை விட்டு பேர்ந்து போன பாபிலோன் ராஜாவினுடைய சேனைகளின் கையிலும் ஒப்பு கொடுப்பேன். இதோ நான் கட்டளை கொடுத்து அவர்களை இந்த நகரத்துக்கு திரும்ப பண்ணுவேன். அவர்கள் அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதை அக்கினியால் சுட்டரிப்பார்கள். யூதாவின் பட்டணங்களையும்
ஒருவரும் அவைகளில் குடியிராதபடி பாழாய் போக பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் ஒரு நிமிடம் தலை வணங்கி கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைய நாளின் செய்திக்காக ஜெபிப்போம். ஜெபம். கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையாம் கடவுளே, இந்த நாளிலும் இந்த நாளின் மதிய வேளையிலும் எளியவர்களாகிய நாங்கள் உம்முடைய வேதாகமத்தின் பரிசுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாக உமது சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் இருதயத்தின் நினைவுகளையும் எங்கள் மன வாஞ்சைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அறிகிற ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாய் நீர் பெரிய காரியங்களை எங்கள் ஒவ்வொரு நாள் வாழ்விலும் நடப்பித்துக் கொண்டிருக்கிற மேலான தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மனவிருப்பங்கள் உம்முடைய மனவிருப்பங்கள் அல்ல. உம்முடைய மனவிருப்பங்களுக்கும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவுக்கு அதிகமாய் தூரமாக எங்கள் எண்ணங்களும் உம்முடைய மனவிருப்பங்களும் காணப்படுகிறது ஆண்டவரே. ஆயினும் இந்த பிரதிகூலமான இந்த எதிரடையான சூழ்நிலைகள் அனைத்தையும் மாற்றுகிற தேவனுடைய கரங்களிலே எங்களை நாங்கள் தருகிறோம். எங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக அல்ல, எங்கள் மன எண்ணங்களை மனதின் நினைவுகளை நிறைவு செய்வதற்காக அல்ல ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிற உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய மன விருப்பங்களை, நீர் எங்கள் மேல் கொண்டிருக்கிற உம்முடைய மன விருப்பம், எங்களிடத்திலே நீர் எதிர்பார்க்கிற உம்முடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நாங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உமது திட்டத்தின்படி, முன் தீர்மானத்தின்படி நீர் எங்களிலே எவைகளை எந்தெந்த நேரங்களிலே நடப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அவைகளை உம்முடைய வேளை வருகின்ற போது உம்முடைய மனவிருப்பத்தின்படியான காரியங்களை, செயல்களை எங்களுடைய வாழ்விலே நீர் நடந்தேறச் செய்யும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். இடையிடையே எங்களிலே தோன்றுகிற எங்கள் மன விருப்பங்கள், எங்கள் அபிலாசைகள், எங்கள் ஆசை இச்சைகள், அவைகள் எங்களை மேற்கொண்டு விடாதபடிக்கு அவைகளை உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலும் நாங்கள் உமது சமூகத்தில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கடந்து வருகிறோம். தூய ஆவியானவர் எங்களோடு இதற்கு முந்தின நாட்களிலே உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு பேசினது போல இந்த நாளிலும் இந்த வேத வசனங்களிலே மறைந்திருக்கிற ரகசியங்களை நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். நாங்கள் அறிவிலே ஞானத்திலே குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே. உலகத்தாருடைய பார்வையிலே நாங்கள் பைத்தியக்காரர்களாக எண்ணப்படுகிறோம். உம்மை உறுதியாய் பின்பற்றுகிறவர்களும் உம்மை உறுதியாய் ஆராதிக்கிறவர்களும் உம்மையே பற்றி கொண்டு உலகத்தின் சகல தீய சக்திகளையும் சகல விதமான ஆவிகளையும் புறக்கணித்து தள்ளி அவைகளை விட்டு விலகி சத்திய வேத வசனங்களின்படியாக நீர் எங்களுக்கு கற்றுத்தருவீர்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக உம்மை பின்பற்றுகின்ற போது இந்த உலகத்திற்குரிய கிறிஸ்தவர்கள், உலகத்தவர்கள் எங்களை பகைக்கிறதையும், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதையும், எங்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறதையும், சூழ்ச்சிகள் தந்திரங்களின் மூலமாய் செயல்படுகிறதையும் தேவனை காண்கிறேன். இவைகள் அனைத்தையும் அறிகிற ஆண்டவரே, இவர்கள் அனைவருடைய கண்களுக்கு முன்பாக உம்மை உறுதியாய் பின்பற்றுகிற உம்முடைய பிள்ளைகள் உம்மாலே மேன்மைப்படுத்தப்படத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த வல்லமையை உமது பிள்ளைகள் தரித்து கொள்ளத்தக்கதாக தேவனை கிருபை செய்யும். அதற்கேற்ற வண்ணமாய் உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் முதடியவர்கள் தங்களிலே காணப்படுகிற தப்பிதங்களை, குறைவுகளை உணர்ந்து அவைகளை விட்டு விலகி தங்களை உமக்கென்று உம்முடைய கரங்களிலே உம்முடைய மன விருப்பத்திற்கென்று தங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை உம்முடைய கைகளிலே அர்ப்பணிக்கவும், நீர் விரும்புகிற உம்முடைய எதிர்பார்ப்புகளை
பூர்த்தி செய்யத்தக்கதாக தங்களை உம்முடைய கரங்களிலே கையளிக்கும் கிருபை செய்வீராக. உம்முடைய மன விருப்பங்களை அறிந்து நாங்கள் செயல்பட, உம்முடைய மன விருப்பத்தின்படி நாங்கள் இணைந்து உம்மோடு பயணிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை நாங்கள் திருப்திப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் அல்ல, உலகத்தவரை திருப்திப்படுத்துவதற்காக நாங்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே. தேவனை, எங்கள் தேவனாகிய கர்த்தரை, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவர் எங்களிலே திருப்தி அடையத்தக்கதாக பரலோக தகப்பனே, நீர் எங்கள் உள்ளங்களை பக்குவப்படுத்தும், எங்கள் எதிர்பார்ப்புகளை கிறிஸ்துவுக்கு நேராக மாற்றும். கிறிஸ்து எங்களிலே எதிர்பார்ப்புகிற அனைத்தையும் நாங்கள் அவருக்கேற்ற வண்ணமாய், அவர் திருப்தி அடைகின்ற வண்ணமாய், அவருடைய மனவிருப்பத்தை பூர்த்தி செய்கிறவர்களாய் நாங்கள் மாற்றப்பட, எங்கள் சிந்தனைகளை, எங்கள் செயல்களை, எங்கள் வாயின் வார்த்தைகளை, எங்கள் நடத்தைகளை, எங்கள் வாழ்வியல் நிலைப்பாடுகள் அனைத்தையும் மாற்றுருவாக்கம் செய்து புத்துருவாக்கம் செய்யும்படியாய், புதுப்பிக்கும்படியாய் உமது சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். வேத வசனங்களின் மூலமாய் எங்களோடு பேசும், நீர்தாமே எங்களுடைய தங்கியிரும். உம்முடைய ஆற்றல் மிக்க வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளிலும் தொடர்ந்து எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தின் 163வது தியான செய்திக்கு நேராக கடந்து வருகிறோம். உங்கள் வேதாகமங்களை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே. தேவன் சொல்லுகிறார், என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல். நேற்றைய தினத்திலே சிந்தித்தோம். கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக, கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பிரசன்னத்திலே, ஏனெனில் எருசலேம் நான் தங்கும் வாசஸ்தலம் என்று தேவன் சொல்லுகிறார். எருசலேமிலே பண்ணப்படுகிற அனைத்து விண்ணப்பங்களுக்கும் தேவன் பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். மட்டுமல்ல, அங்கே கடந்து வருகிற அனைவரையும் காண்கிறவராய் இருக்கிறார். அதனாலே எருசலேம் என்பது தேவனுடைய வாசஸ்தலம் என்பதை உறுதியாய் நம்பி, தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் அங்கே வாழுகிறது, அங்கே நிலை பெற்றிருக்கிறது என்பதை நம்பி, தேவாலயங்களிலே கடந்து செல்கிற அனைத்து ஜனங்களும் தேவனுடைய பிரசன்னத்திலே எவைகளை தங்கள் வாயிலின் வார்த்தைகளாக வெளிப்படுத்துகிறார்களோ, எங்கள் இருதயத்தின் நினைவுகளாக அங்கே வெளிப்படுத்துகிறார்களோ, அவைகள் தேவனுக்கு பிரியமானவைகளாய் இருக்க வேண்டும். வாய் தவறி தேவாலயத்திலே நின்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு பிற்பாடு நான் வாய் தவறி சொல்லிவிட்டேன், தெரியாமல் சொல்லிவிட்டேன், அறியாமல் சொல்லிவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்பது அங்கே குற்றம். அதை தேவன் பொறுத்துக் கொள்வதில்லை. ஒரு ஆலயத்திலே, தேவனுடைய வாசஸ்தலத்திலே, தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய ஆலயத்திலே தேவனை வழிபடும்படியாக, ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக கடந்து செல்லுகிற எந்த இடமானாலும் சரி, அந்த இடத்திலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் புஸ்தகத்திலே நிருபங்களிலும் நற்செய்தி நூல்களும் சொல்லுகிறது, எங்கே 2 பேராகிலும் 3 பேராகிலும் அதற்கு மேற்பட்டவர்களாயிலும், குறைந்தபட்சம் 2 பேர், அதிகபட்சம் எவ்வளவு வேண்டுமானாலும் கூடலாம், எங்கே 2 பேராகிலும் 3 பேராகிலும் அதற்கு மேலாகிலும் கூடி இருக்கிறீர்களோ, கூடி வருகிறீர்களோ, அது அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கே தேவனுடைய வார்த்தைகள் தியானிக்கப்படுகிறதோ, எங்கே தேவ சமூகத்திலே 2 பேர் அல்லது 3 பேர், அதனாலே ஒருவர் மட்டும் தனித்திருந்து ஜெபிக்கிற இடத்திலே தேவனுடைய பிரசன்னம் வராது என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அது தவறான சிந்தனை. ஒருவர் இருந்து ஜெபிக்கிற இடத்திலும் ஒருவருக்கு மேலானவர்கள், 2க்கு அதிகமானவர்கள் கூடுகிற இடம் சபை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது உங்கள் வீடாக இருக்கலாம், ஒரு தெரு வீதியாக இருக்கலாம், ஒரு மரத்தடி நிழலாக இருக்கலாம், ஒரு பாறை பகுதியாக இருக்கலாம், மலை அடிவாரமாக இருக்கலாம், மலை நுச்சியாக இருக்கலாம். அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, அதை குறித்து கவலையே இல்லை. அது கட்டிடமாக இருக்க வேண்டும் என்பதிலே கட்டாயம் இல்லை. அது உங்கள் வீடாக இருக்கலாம், உங்கள் ஜப அறையாக இருக்கலாம்,
ஜெப அறையிலே ஒருவர் தான் ஜெபிக்க வேண்டும் என்றில்லை. 2 பேர் 3 பேர் 4 பேர் கூடியிருந்து ஜெபிக்கலாம். அந்த ஜெப அறையிலே குடும்பத்தின் அங்கத்தினர்கள் அனைவரும் கூடியிருந்து ஜெபிக்கலாம். அதுவும் சபையே. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நபர் இருந்தாலும் அது சபைதான். ஆனால் அதை சபை என்று அழைப்பதற்குரிய அந்த அந்த நிலைப்பாட்டிற்கு நேராக அது வரவில்லை. ஏனெனில் ஒருவர், இப்போ தானியேல் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து இந்த சிதைக்கியாவுக்கு முந்தின நாட்களிலே பாபிலோனுக்கு சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு செல்லப்பட்ட அரச வம்சத்தை சார்ந்தவன் இல்லையா? அநேக அரச வம்சத்து வாலிபர்கள், இளைஞர்கள் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டு பாபிலோனில் நேபுகாத்நேச்சாருக்கு பணிவிடையாளர்களாய், பணியாட்களாய், அதிகாரிகளாய் செயல்படுவதற்கு அங்கே பயன்படுத்தப்பட்டார்கள். அவர்களில் ஒருவன், பிரதானமானவன் தானியேல். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தானியேலை பார்க்கின்ற போது அவன் நேபுகாத்நேச்சாரின் அரண்மனையிலே உயர்ந்த பதவியிலே இருந்திருந்தால் கூட அவன் என்ன செய்தான்? அதற்கு பிந்தின நாட்களிலும் கூட, எல்லா ராஜாக்களுடைய நாட்களிலும் அவன் தன்னுடைய மேல் வீட்டறையிலே பலகணிகளை, ஜன்னல்களை, கதவை மூடிக்கொண்டு ஜன்னல்களை திறந்து வைத்து, பலகணிகள் என்றால் ஜன்னல்கள், அந்த ஜன்னல்களை திறந்து வைத்து எருசலேம் தேவாலயத்திற்கு நேராக முழங்காலிட்டு தேவ சமூகத்தில் அவன் தனித்து உரையாடி ஜெபித்துக் கொண்டிருந்தான். சகல ஜனங்களுக்காகவும் அவனுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது. நீங்கள் தானியேலின் புத்தகத்தை நீங்கள் தொடர்ந்து எல்லா அதிகாரங்களையும் படித்தால் புரியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அதனால் தனி மனித ஜபம் கேட்கப்படாது என்று எவரும் எண்ணிக்கொள்ளாதீர்கள். நான் இங்கே சொல்ல வருவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? எங்கே 2 பேராகிலும் 3 பேராகிலும் அதற்கு அதிகமாகிலும் கூடி வருகிறீர்களோ அங்கு அவர்கள் மத்தியிலே வருவேன் என்றார். அருமையானவர்களே, தேவ சமூகத்திலே மனம் பதறி ஒரு வார்த்தையை ஏதோ வாயிலே வந்து விட்டது என்று பேசிவிடாதீர்கள். பேசிவிட்டால் அந்த வார்த்தைகளுக்குரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறீர்கள், ஒரு பொருத்தனையை பண்ணிக் கொள்கிறீர்கள் என்றாலும் அந்த பொருத்தனையை பண்ணுவதற்கு முன்பு நீங்கள் நன்றாக யோசிக்க வேண்டும். இந்த பொருத்தனையை என்னால் செயல்படுத்த முடியுமா? ஒருவேளை நீ ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்தால், நான் இதை கர்த்தருக்கு பொருத்தனையாக செய்வேன் என்று நீ பொருத்தனை செய்தலாம். இது என்ன தெரியுமா? நீ மனப்பூர்வமாக தேவனுக்கு கொடுக்கிற உன்னையே அல்லது உன் காரியங்களை கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை அல்ல. நீ பொருத்தனை செய்கிறாய் என்றால் அதற்குரிய வேறொரு விளக்கத்தை சொல்லுகிறேன். இன்று இந்த உலகத்திலே நீங்கள் அநேகர், நீங்கள் என்று நான் சொல்லவில்லை, இந்த உலகத்தின் ஜனங்கள் அரசாங்க அதிகாரிகளிடத்திலே அல்லது ஆளுகிறவர்களிடத்திலே சென்று ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால், நீங்கள் இதை இன்ன காரியத்தை செய்து தந்தால் நான் உங்களுக்கு இன்னதை அன்பளிப்பாக தருகிறேன், நன்கொடையாக தருகிறேன், நீ இதை செய்தால் நான் அதை தருவேன், நான் உனக்கு அதை செய்ய வேண்டும் என்றால் நீ எனக்கு இன்னதை தர வேண்டும், கொடுக்க வேண்டும். அதிகாரிகள், ஆளுகிறவர்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் இல்லையா? இந்த உலகம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. நான் உனக்கு ஒரு நன்மையான காரியத்தை, நீ விரும்புகிற ஒரு காரியத்தை, நன்மையோ கெட்டதோ, நன்மை செய்வதற்கு கைக்கூலி கொடுக்க வேண்டியதில்லை. கைக்கூலி கொடுத்து சாதிக்கிற எந்த காரியமும் நன்மையானதும் அல்ல. அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு அந்த நபர் கையெழுத்திட்டால் தான் அந்த காரியம் வாய்க்கும். அந்த கையெழுத்திட்டு அவர் அதை பாஸ் பண்ணுவதற்காக அவருக்கு கைக்கூலி கேட்கிறார் என்றால், நன்கொடையாக, அன்பளிப்பாக, இனாமாக எதையோ கேட்கிறார் என்றால், நீ எனக்கு இதை செய்தால் நான் உனக்கு அதை நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால் அவர் கைக்கூலியை எதிர்பார்க்கிறார், லஞ்சம் எதிர்பார்க்கிறார். நீங்கள் பொருத்தனையாக அங்கே அவருக்கு நீங்கள் இதை செய்தால் நாங்கள் அதை உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லுகிறீர்கள் என்றால் அதுவும் கைக்கூலியே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணுகிறீர்கள் என்றால், எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று என்ன செய்யாதீர்கள். பொருத்தனை, அதை தருகிறேன், இதை தருகிறேன், ஆணையை தருகிறேன், பூனையை தருகிறேன் என்றெல்லாம் சொல்லாதீர்கள். முதலாவது யோசியுங்கள், உங்களால் அந்த காரியத்தை செய்ய முடியுமா?
அதற்கு இணையாக நீங்கள் ஒன்றை செய்யுங்கள் அருமையானவர்களே. கர்த்தர் உங்களிடத்தில் வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை, பணத்தை எதிர்பார்க்கவில்லை, காணிக்கை பணத்தை, உன் நிலத்தின் விளைச்சலை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா அன்பான விசுவாசியே? உன்னையே, உன் முழு இருதயத்தையே அவருக்கு கொடு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் என்ன செய்தார்கள்? பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து ஒரே ஒரு காரியம், நேபுகாத்நேச்சாருடைய வெண்கல சிலையை தொழுது கொள்ள மறுத்து ஒரு காரியத்தை சொன்னார்கள் தெரியுமா? அதுதான் பொருத்தனை. நீங்களும் நானும் ஆலயத்திலே, தேவ சமூகத்திலே பொருத்தனை செய்கிறோம். எதற்காக? சில காரியங்களை எதிர்பார்க்கிறோம். தேவன் எனக்கு இன்னதை செய்தால், தேவன் எனக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினால், நான் தேவனுக்கு இன்ன காணிக்கையை கொடுக்கிறேன். இது கைக்கூலி, லஞ்சம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செய்தார்கள்? நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை நீர் நிறுத்தின இந்த வெண்கல சிலையை பணிந்து கொள்ளாததினால் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளையிலே நீர் எங்களை போட்டாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? நீர் நிறுத்தின வெண்கல சிலையை உம்மை தொழுது கொள்ள மாட்டோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே தொழுது கொள்வோமே தவிர வேறு எவரையும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை இந்த எரிகிற அக்கினி சூளைக்கும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தை பாருங்கள், அவருடைய பொருத்தனையை பாருங்கள். அவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவியாமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? நீர் நிறுத்தின உம்முடைய வெண்கல சிலையை விழுந்து பணிய மாட்டோம் என்று பொருத்தனை செய்தார்கள். நீங்களும் நானும் என்ன பொருத்தனை செய்கிறோம்? அருமையானவர்களே, யோசிக்க அழைக்கிறேன். தேவனுக்கு, தேவனே நீர் எனக்கு இந்த காரியத்தை, என் மகனுக்கு இந்த காரியத்தை, என் மகளுக்கு இந்த காரியத்தை, என் குடும்பத்தாருக்கு இந்த காரியத்தை நீர் எங்களுக்கு செய்தால் நாங்கள் உமக்கு பொருத்தனையாக இன்னதை செய்வோம். தேவனிடத்திலே கைக்கூலி பேசுகிறீர்கள், தேவனுக்கு லஞ்சம் கொடுக்கிறீர்கள். அதைத்தான் உங்கள் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் போதகர்களும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு காணிக்கை கொடுங்கள். தேவன் அதை அங்கீகரிக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. அவர் உங்கள் பொருத்தனையை, உங்கள் காணிக்கையை, நீங்கள் கொடுக்கிற காணிக்கையை அங்கீகரிக்கிறார் என்றால், அந்த ஏழை விசுவாசி, ஒரு ஏழை விதவை தாய் தன் ஜீவனத்துக்கென்று இருந்த 2 காசையும் காணிக்கை பெட்டியிலே போட்டாள். நீங்கள் கற்றிருப்பீர்களே, படிக்காததல்லவே. காணிக்கைகளுக்காக பிரசங்கம் பண்ணுகிற அனைவரும் பிரசங்கிக்கிறது தானே. நீ உன் ஜீவனத்திற்கென்று இருக்கிறதையும் கர்த்தருக்கு காணிக்கை என்று என்னுடைய ஆலயத்திலே காணிக்கை பட்டியலே போட்டுவிடு என்று சொல்லவில்லை உங்களுக்கு? ஆனால் தேவன் யாரை? அவளுடைய உள்ளத்தை பார்த்தார். அநேக ஐஸ்வர்யவான்கள், அரசர்கள், பிரபுக்கள் அனைவரும் வரிசையாக வந்து காணிக்கை பட்டியலே காணிக்கை போட்டார்கள். ஆனால் தேவனால் புகழப்பட்டவள் அந்த ஏழை விதவையே தன் ஜீவனத்துக்கென்று வைத்திருந்த எல்லாவற்றையும் காணிக்கை பட்டியலே போட்டு விட்டாள். அவளிடத்தில் இருந்தது 2 காசுகள், வெள்ளிக்காசு, அதையும் போட்டு விட்டாள். அடுத்த வேளை ஜீவனத்திற்கு, உணவிற்கு அவளுக்கு காசு இல்லை. ஆனால் தேவனுக்கென்று கொடுக்க விரும்புகிற போது அவள் தனக்கு இருந்த அனைத்தையும் அங்கே போட்டு விட்டாள். அவளே மேன்மை பெற்றாள் தேவனுடைய சமூகத்திலே. அருமையானவர்களே, நம்மில் அநேகர், நம்மை நடத்துகிறவர்களும் காணிக்கை 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 என்றே கேட்டு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். தேவன் கைக்கூலியை விரும்புகிறவர் அல்ல. நீங்கள் கொடுக்கிற காணிக்கை, கர்த்தர் அந்த பணத்தை வைத்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் வானத்தையும் காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளையும் சர்வ சிருஷ்டிகளையும் படைத்து உருவாக்கி படைத்தவர் அவர்.
அவருக்கு அவருடைய படைப்புகளிலிருந்து எதை கொடுக்க விரும்புகிறீர்கள்? உங்கள் உழைப்பின் சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பகுதியை காணிக்கையாக அவர் விரும்புகிறார் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. நீங்கள் சொல்லலாம், வேத வசனங்கள் சொல்லுகிறது, தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அந்த ஒரு வசனத்தை வைத்துத்தானே இந்த வியாபாரம், காணிக்கை வியாபாரம் என்று கிறிஸ்தவ உலகிலே கொடிகட்டி பறக்கிறது. அந்த ஒரு வசனத்தை வைத்துத்தானே ஏழை எளிய விசுவாசிகளை மிரட்டி பணம் பறிக்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்கள். நான் ஒருவரை மட்டும் சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள். அனைத்து கிறிஸ்தவ அனைத்து பிரிவு கிறிஸ்தவமும் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறது. காணிக்கை உலகளாவிய ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது. தேவன் சொல்லுகிறார், என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள், அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்கிறார். சோதித்து பார்க்க அழைக்கிறார். உங்கள் உழைப்பின் பலனை நீ கைக்கூலி வாங்கி கொள்ளையடித்து திருடி ஏமாற்றி பொய் சாட்சி சொல்லி பணம் சம்பாதித்து கைக்கூலி வாங்கி கைக்கூலி கொடுத்து பிறனுக்குரியதை அபகரித்து ஆக்கிரமித்து கொள்ளையடித்து சூறையாடி கொலை செய்வதற்கு கைக்கூலி வாங்கி அந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து தசமபாக காணிக்கையாக படைக்கிறாயே, நீ என்றாகிலும் யோசித்து பார்த்திருக்கிறாயா? அந்த காணிக்கையை பெற்றுக் கொள்ளுகிற போதகரோ திருச்சபை தலைவர்களோ அல்லது தீர்க்கதரிசிகளோ ஊழியக்காரர்களோ அப்போஸ்தலர்களோ என்றைக்காவது யோசித்திருக்கிறார்களா இந்த பணம் எப்படி வந்தது என்று? இல்லை. ஆனால் கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் காண்கிறார், கர்த்தர் அறிகிறார். அதனால் தான் சொல்லுகிறேன், உங்கள் காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் தசமபாகங்களை கேட்கிறார் என்றால், உன்னை தாயின் கருவறையிலே ஒளிப்பிடத்திலே உன்னுடைய சரீரத்தை, ஆத்துமாவை, இருதயத்தை உருவாக்கி படைத்தார். அவர் உருவாக்கின உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே எது முதற் பகுதியோ அதை கொடுக்கறதுக்கு, அதுதான் தசமபாகம். அதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால், நான் செய்திக்கு முன்னுரையாகத்தான் இதை சொல்லுகிறேன். வேத வசன பகுதிகளுக்குள்ளே வருவதற்கு முன்பு நீங்கள் இதை அறிந்திருக்க வேண்டும். 10 கட்டளைகள், பழைய உடன்படிக்கையின் பிரமாணத்திலே 10 கட்டளைகள் தேவன் தம்முடைய விரலினாலே எழுதி, கற்பலகையிலே எழுதி மோசேக்கு கொடுத்தார். அதுதானே 10 கட்டளைகள். அதுல முதலாம் கட்டளை என்ன? இன்று நீ, தேவன் என்ன சொல்லுகிறார்? மேலே வானத்திலோ கீழே பூமியிலோ பூமியின் கீழ் பாதாளத்திலோ காணப்படுகிற எவையும் நீ வழிபடக்கூடாதானால் உன் தேவனாகிய கர்த்தரை, நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார், அவரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆவியோடும் உனக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றோடும் உன் சரீரத்திலே, இந்த மனித உருவத்திலே நிற்கிறாயே, இந்த மனித உருவத்திற்குள்ளே உனக்கு என்னவெல்லாம் உண்டாயிருக்கிறதோ அனைத்தும் பூரணத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு ஆவியோடு, முழு உள்ளத்தோடு நீ உன் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அப்ப என்ன கேட்கிறார்? தசம பாகம் என்ன? உன் சொத்தில் தசம பாகமா? உன் ஆஸ்தியில், சம்பாத்தியத்தில் தசம பாகமா? உன் உழைப்பின் வருமானத்தில் தசம பாகமா? இல்லையே. அவர் உன்னை ஒரு ஒளிப்பிடத்திலே, தாயின் கருவறையிலே யாரும் அறியா விதமாய் உன்னை உருவாக்கினார். அவர் உனக்குள்ளே உருவாக்கின அந்த முழு இருதயத்தை கேட்கிறார், முழு ஆத்துமாவை கேட்கிறார், முழு உள்ளத்தை கேட்கிறார், உன் முழு சிந்தையை கேட்கிறார், உன் முழு ஜீவனை கேட்கிறார். அதை அவர்தானே உனக்கு இலவசமாக தந்தார்.
உன் இருதயம், இந்த மாம்ச சரீரம், அதற்குள்ளே இருக்கிற இருதயம், அந்த இருதயத்தின் நீத்தோலிலே காணப்படுகிற மன வெளி ஒளித்திரையாகிய உன்னுடைய மனம், ஆழ்மனது, அந்த ஆழ்மனதுக்குள்ளே இருக்கிற உன்னுடைய ஆவி ஆத்துமா, உன் ஜீவாத்துமா, உன் உள்ளம், இது அனைத்தையும் தானே கேட்கிறார். நீ கொடுத்தாயா? நீ கர்த்தருக்கு எதையெல்லாமோ கொடுத்தாய்? உன்னை கொடுத்தாயா? உன் இருதயத்தை கொடுத்தாயா? உன் ஆத்மாவை கொடுத்தாயா? உன் ஜீவனை கொடுத்தாயா? உன் உள்ளத்தை கொடுத்தாயா? உன் மனதின் எண்ணங்களை, சிந்தனைகளை கர்த்தருக்கு கொடுத்தாயா? இல்லையே. பின் என்ன? நீ எந்த பொருத்தனை கொடுத்தால் அங்கீகரிக்கப்படும் என்று நினைக்கிறாய்? அந்த ஏழை விதவை தாய் தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாள் என்றால், தன் ஜீவனத்துக்கென்றிருந்த எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாள். அந்த 2 காசுகளை, தன் ஆத்துமாவை, தன்னையே கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறாள். அதனால் தான் அடுத்த வேளை உணவுக்காக வைத்திருந்த அந்த 2 காசையும் கூட அவள் காணிக்கை பெட்டியிலே போட்டாள். நீங்கள் கோடி கோடியாக கொடுக்கலாம், லட்ச லட்சமாக கொடுக்கலாம், 1000 1000 கொடுக்கலாம், 100 100 கொடுக்கலாம், அங்கீகரிக்கப்படுவதில்லை. உன் முழு இருதயத்தை கொடு. அந்த இருதயத்திற்குள்ளே தான் உன் ஆவி, ஆத்துமா, மனது, உள்ளம் எல்லாமே இருக்கிறது, உன் ஜீவன். நீ அதை கொடு கர்த்தருக்கு. அதைத்தான் அவர் தசம பாகமாக கேட்கிறார். உன் சரீரத்திலே நீ மனிதனாக, மனுஷியாக வாழுகிற போது, உன் சரீரம் வாழுவதற்கு, நீ உயிரோடு வாழ்வதற்கு 10 அவயவங்கள் உனக்கு தேவைப்படுகிறது. அந்த 10 அவயவங்களில் முதலாவது அவயவம் உன்னுடைய முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனது, முழு சிந்தை, முழு ஜீவன். இது எல்லாம் இருதயத்துக்குள்ளதான் இருக்கு. நீ இருதயத்தை கொடுத்து விடு. அப்புறம் பார், அவர் உன்னிலே திருப்தி அடைவார். அவர் உன்னிலே திருப்தி அடைவார். அவர் உன்னை தமது மன விருப்பத்தின்படி நடத்த தொடங்குவார் என்பதை அறிந்திருங்கள் அருமையானவர்களே. அதனாலே தேவாலயத்திலே சென்று என்ன செய்யாதிருங்கள்? மனம் பதறி எதையும் பொருத்தனையாக சொல்லாதிருங்கள். தேவனை தூசிக்கவும் செய்யாதிருங்கள். அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த எரிகிற அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவியாமல் போனாலும் நீர் நிறுத்தின உம்முடைய வெண்கல சிலையை தெய்வமாக விழுந்து பணிந்து ஆராதிக்க மாட்டோம் என்று ஆணையிட்டு சொன்னார்கள். அங்கே அவர்கள் சொன்னார்கள். சொன்ன வார்த்தையினுடைய பொருளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை இந்த அக்கினி சூளைக்கு தப்புவியாமல் போனாலும், அந்த நிலைப்பாடு, அந்த உறுதியான விசுவாசம் இருக்க வேண்டும். தங்களையே கர்த்தருக்கென்று தகன பலியாக அந்த அக்கினி சூளையிலே தகனிக்கவும் அவர்கள் தங்களையே ஒப்பு கொடுத்து விட்டார்கள். அதான் அதனுடைய பொருள். நீ காணிக்கை செலுத்துகிறாய், உன்னை கொடுத்திருக்கிறாயா? இல்லை. நீ கர்த்தருக்காக எதை செய்தாய்? நீ கர்த்தருக்கு நிறைய கொடுத்திருக்கிற. நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். யாரையுமே நீங்கள் காணிக்கை கொடுக்கவில்லை என்று, நீங்கள் ஊழியங்களுக்கு காணிக்கை செய்யவில்லை, ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கவில்லை என்று நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் நீ கர்த்தருக்கு எதை கொடுத்தாய்? உன் இருதயத்தை கொடுக்கவில்லையே, பின்ன நீ எதை கொடுத்து என்ன பிரயோஜனம்? உன்னையே கர்த்தருக்கு நீ கொடுத்து விட்டால் மற்றவை எல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே வெறும் பதர்களே. ஏனெனில் அவர் சகலவற்றையும் உண்டாக்கினவர். அவர் தாம் உண்டாக்கின மேன்மையான வஸ்துவாகிய உன்னிலிருந்து உன் இருதயத்தை கேட்கிறார். நீ அதை கொடுக்கிறாயா? இல்லையே. கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, நீ உன்னிலே உன்னை கர்த்தருக்கு கொடுக்க. அவர் தன்னையே உனக்காக தந்தாரே. நீ அவருக்காக என்ன கொடுத்தாய்? உன்னை கொடுத்தாயா? உன் இருதயத்தை கொடுத்தாயா? நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாய்.
ஆனால் அந்த இருதயத்திற்குள்ளே தேவன் வாசம் பண்ணுவதற்காக உன் இருதயத்தை கொடுத்தாயா? அவர் உன்னை கொல்லுவதற்காக கேட்கவில்லையே உன்னுடைய இருதயத்தை. நீ இருதயத்தை பிளந்து, உன் சரீரத்தை, நெஞ்சை பிளந்து இருதயத்தை எடுத்துக் கொடுக்க வேண்டியதில்லை. உன் இருதயத்தை திறந்து கேட்கிறார். உன் வாசல் படியில் என்று தட்டி கொண்டிருக்கிறார். எனக்கு உன் இருதயத்தை திறந்து கொடு என்கிறார். நீ கொடுக்கவில்லையே. கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, தீர்க்கதரிசியே, அப்போஸ்தலனே, போதகனே, பேராயரே, நீ எத்தனையோ நூற்றாண்டுகளாய் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாய். ஆனால் உன் இருதயத்திற்குள்ளே தேவனுடைய வார்த்தைகளுக்கு இடமில்லை. தேவனுக்கு இடமில்லை. அவர் அதைத்தான் உன்னிடத்தில் கேட்கிறார். தசமபாகமாக கேட்கிறார். 1/10 உன் இருதயத்தை கேட்கிறார். அந்த இருதயத்திலே எதற்காக? உன்னிலே அவர் வாழ விரும்புகிறார். உன்னுடைய இருதயத்தை அவருடைய எருசலேமாக கேட்கிறார். கொடுக்க மனமற்ற கிறிஸ்தவனே, நீ அதை பெற்றேன், இதை பெற்றேன், கர்த்தர் என்னை வானளாவ உயர்த்தி இருக்கிறார், உலகிலே வெறும் ஐஸ்வர்யவானாய் என்னை மாற்றி இருக்கிறார், உலக தீர்க்கதரிசியாய் மாற்றி இருக்கிறார், உலக அப்போஸ்தலனாய் மாற்றி இருக்கிறார் என்றெல்லாம் கூவுகிறாயே. உன் இருதயத்திற்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரா? அவருக்கு வாழிடமாக உன் இருதயத்தை கொடுத்திருக்கிறாயா? இல்லையே. அவர் தன்னையே உனக்காக தந்தாரே. நீ எதை கொடுத்தாய்? தேவனிடத்திலிருந்து எதையோ கேட்க விரும்பித்தானே. தேவனிடத்திலிருந்து அதை பெற்றுக் கொள்ளலாம், இதை பெற்றுக் கொள்ளலாம், உலக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று தானே நீ தேவனை ஆராதிக்கிறாய். தேவனுக்கு காணிக்கை கொடுக்கிறாய். நீ உழைத்த உழைப்பின் பலனை அல்ல கொடுக்கிறாய். திருடி கொடுக்கிறாய், ஏமாற்றி கொடுக்கிறாய், வஞ்சித்து கொடுக்கிறாய், கொள்ளையடித்து கொடுக்கிறாய், கொலை செய்து கொடுக்கிறாய், தனக்கு அடுத்தவனுடைய அபகரித்து கொடுக்கிறாய். யோசித்து பார். ஆனால் உங்கள் இருதயங்களுக்குள்ளே இடமில்லை. நீங்கள் தேவனை ஆராதிக்கிற ஆலயங்களுக்குள்ளே தேவனுக்கு இடமில்லை. பண்டிகை காலம் வருகிறது. கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே பிறப்பதற்கு நீங்கள் கிறிஸ்துவுக்கு உங்கள் இருதயங்களை விட்டுக் கொடுக்கவில்லை. ஆனால் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடப் போகிறீர்கள். கிறிஸ்து இல்லாத பண்டிகை அது வெறும் பண்டிகையாக இருக்கும். உங்கள் இருதயங்களிலே கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்றால் அந்த பண்டிகைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பிறந்த நாள் பண்டிகையிலே பிறந்த நபர் அந்த நாளிலே பிறந்த நபர் அந்த இடத்திலே இல்லை என்றால் அந்த பிறந்த நாள் கொண்டாடுகிறதுனாலே என்ன பிரயோஜனம்? சொல்லுங்கள், யோசித்து பாருங்கள். இன்னும் 24 நாட்கள் இருக்கிறது. இன்னும் 1 மாதம் இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை நீங்கள் கொண்டாடப் போகிறீர்கள். அந்த நாளிலே கிறிஸ்து உங்கள் மத்தியிலே இருக்கிறாரா, உங்களுக்குள்ளே இருக்கிறாரா என்று யோசிக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை ஆசரிக்கிற அந்த தேவாலயத்திலே, அந்த ஜப வீட்டிலே, அந்த ஜப கோபுரத்திலே, அந்த ஜப கூடாரத்திலே, அந்த ஜப அறையிலே, உன் வீட்டிலே, உன் இருதயத்திலே கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா என்பதை யோசித்து பார். இல்லை என்றால் நீ கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடாதே. பிரயோஜனமற்றதாய் மாறிவிடும். உனக்குள் கிறிஸ்து இல்லை என்றால் நீ கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடுவதனாலே எந்த பிரயோஜனமும் உனக்கு இல்லை. அதை மனதில் வைத்துக்கொள். உன் வீட்டிலே ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறாய் என்றால் அந்த பிள்ளை அந்த வீட்டிலே அந்த நாளிலே அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்திலே அந்த பிள்ளை இல்லை என்றால் நீ அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடி என்ன பிரயோஜனம்? அதை யோசித்து பார். இங்கே யூதர்கள் அதைத்தான் செய்தார்கள். தேவனை தொழுது கொண்டார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் இருதயங்களை தேவனுக்கு கொடுக்கவில்லை. தேவனுக்கு பிரியமில்லாதவைகளையே செய்தார்கள். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. பிரதான கட்டளை என்ன? 10 கட்டளைகளில் அதைத்தான் சொன்ன. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு சிந்தையோடும், முழு ஆவியோடும், முழு உள்ளத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நீ தொழுது கொள்ள வேண்டும். கொடுத்தாயா? இல்லையே. அள்ளிய தேவர்களை எல்லாம் கண்டதையெல்லாம் தெய்வம் என்று வழிபட்டாயே. அதனால் அவர் என்ன செய்தார்? அவர்களை துண்டங்களின் நடுவிலே
கன்று குட்டியின் துண்டுகளின் நடுவிலே கடந்து போக செய்தார். அந்த கன்றுக்குட்டி எதை குறிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு பிற்பாடு சொல்லுகிறேன். அருமையானவர்களே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தங்களையே கொடுத்தார்கள். நேபுகாத்நேச்சார் உருவாக்கின 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அக்கினி சூளையிலே தங்களை தகன பலியாக கர்த்தருக்கு செலுத்துவதற்கு அங்கே ஒப்பு கொடுத்தார்கள். ராஜா நேபுகாத்நேச்சாரின் கட்டளைப்படியே அவனுடைய பிரதானிகளில் சிலர் வந்து 3 சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற மூவரையும் கை கால்களை கட்டி தூக்கி கொண்டு அக்கினி சூளையிலே போட போனார்கள். அந்த அக்கினி 3 பேரையும் கட்டி தூக்கி அக்கினி சூளையிலே போட கொண்டு போன நேபுகாத்நேச்சாரின் பிரதானிகளை பட்சித்து போட்டது. அவர்கள் நெருப்பிலே எரிந்து சாம்பல் கருகி போனார்கள். ஆனால் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு தங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரங்களை கர்த்தருக்கு தகனமாய் தகனிக்க ஒப்பு கொடுத்த எங்கள் தேவன் எங்களை இந்த அக்னி சூளைக்கு தப்புவியாமல் போனாலும் நாங்கள் உப்பையோ நீர் நிறத்தின மண்கல சிலையையோ பணிந்து கொள்ள மாட்டோம் என்றார்களே. தேவன் அந்த 3 பேரையும் அக்னி ஜுவாலை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அங்கே மூவரோடு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களோடு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை 4 பேராக அவர்கள் அக்கினிக்கு நடுவிலே உலாவினார்கள். ஜீவனோடு உலாவிக் கொண்டிருந்தார்கள். அருமையான கிறிஸ்தவனே, இதுதான் சாட்சி. இதுதான் இஸ்ராயேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் சாட்சியாக வாழ்ந்து காட்டினார்கள். நீ கிறிஸ்தவனே, நீ வாழ்ந்து காட்டுகிறாயா? இல்லையே. உன்னில் கிறிஸ்து இல்லையே, பின்ன எப்படி வாழ்ந்து காட்டுவாய்? கிறிஸ்துவுக்காக வாழா. நீ விரும்பினால் கிறிஸ்துவனுக்குள் வாழ வேண்டும். அங்கே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஏனெனில் தேவனும் தேவனுடைய தூதர்களும் பட்சிக்கிற அக்னி நெருப்பாய் இருக்கிறவர்கள். பட்சிக்கிற அக்னி சூளைக்குள்ளே அந்த அக்னி அவர்களை பற்றவில்லை என்றால் அவர்கள் வஸ்திரம் கூட, அந்த அக்னியின் மனம் கூட, நெருப்பின் ஜுவாலையின் மனம் கூட அவர்களுடைய வஸ்திரங்களிலே வீசவில்லை. நன்றாக, அக்னி அவர்களை தீண்ட முடியவில்லை. அக்னி ஜுவாலையிலே நிற்கிற கர்த்தருடைய தூதனானவர், அதிசயமானவர் ஆகிய அக்னி கற்பாறையிலிருந்து எழும்பின நெருப்பு ஜுவாலையிலே, அக்னி ஜுவாலையிலே ஏறி பரலோகத்திற்கு போன அதிசயமானவர் ஆகிய கிறிஸ்து, கர்த்தருடைய தூதனானவர், கிறிஸ்துவானவர் அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களோடு கூட 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அக்னி சூளைக்குள்ளே நின்றார் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நேபுகாத்நேச்சார் அசந்து போனான். ஓஹோ, பூமியின் தேவர்களில் எல்லாம் இஸ்ராயேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஜீவன் உள்ளவர் என்று சாட்சி சொன்னான். தன் பிராந்தியத்தில் இருந்த அனைத்து அரசர்களுக்கும் அனைத்து ஜனங்களுக்கும் கட்டளை பிறப்பித்தான். வேறொரு தேவன் இல்லை, இவரே வாழும் தேவன் என்று. அருமையான கிறிஸ்தவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழுங்கள். இல்லை என்றால் இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவன் யூதர்களுக்கு சொன்ன அதே வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறையிலே சாத்தியப்படும் என்பதை கர்த்தர் ஆணித்தரமாக சொல்லுகிறார். இங்கே பாருங்கள், எரேமியா 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவைகளை 2ஆக துண்டித்த கன்று குட்டியை போலாக்குவேன். இந்த கன்று குட்டி எதுங்க? இன்று பூமி எங்கும் விக்கிரக ஆராதனைக்காரர்களால் வழிபடப்படுகிற
தலை துண்டிக்கப்பட்ட கன்று குட்டி எது தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரே, பெயல்செபூல், பிசாசுகளின் தலைவன். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஒரு யானை கன்றினுடைய தலை, ஒரு யானை குட்டி. யானை குட்டியும் கன்று குட்டி தானே. கன்று குட்டியின் துண்டங்கள் இன்று குறி சொல்லுகிற கிறிஸ்தவர்களாகட்டும், தீர்க்கதரிசிகளாகட்டும், மாற்று சமயத்தவர்களாகட்டும், ஹைந்தவ இந்துக்களாகட்டும், எந்த இன மக்களாகட்டும், உலகமெங்கும் அந்த கன்று குட்டியின் தலையையே தெய்வமாக வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆரோன் ஈத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொண்டு வரும்போது கோராகும் அவருடைய சேனைகளும் சேர்ந்து அந்த ஜனக்கூட்டத்தை கலகம் உண்டாக்குகிறார்கள். மோசேக்கு என்ன நேர்ந்ததோ தெரியவில்லை. நம்மை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த மோசே 40 நாளாயிற்று தேவனை சந்திக்க சீனாய் மலையின் உச்சியிலே ஏறினான். திரும்பி வர காணோம். ஆகவே நமக்கு முன் செல்லுகிற தெய்வங்களை நமக்கு உண்டு பண்ணுங்கள் என்று சொல்லி அங்கே கலகம் உண்டாக்கினார்கள். ஆரோன் என்ன செய்தான் தெரியுமா? எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வரப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே உங்களிடத்தில் இருக்கிற பொன் உருப்படிகள் அனைத்தையும் கொண்டு வாருங்கள் என்றான். எதையெல்லாம்? எகிப்திலிருந்து இவர்கள் விடுதலையாக்கப்பட்டது பொழுது அயல் வீட்டார்களிடத்திலே பொன் உருப்படிகளை கேட்டு வாங்கினார்கள். அவர்கள் கொடுத்தார்கள், மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். நீங்கள் எங்களை விட்டு போய்விட்டாலே போதுமானது, நீங்கள் கேட்டதை எல்லாம் கொடுத்தார்கள். எல்லாம் கொண்டு வந்தாங்க. வர்ற வழியில ஒரு கூட்டம் மோசேக்கு விரோதமாய், ஆரோனுக்கு விரோதமாய் கலகம் உண்டாக்கினார்கள். தேவனுக்கு விரோதமாய் கலகம் உண்டாக்கினார்கள். தேவன் தான் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் என்பதை அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் மூலமாய் கண்டுகொண்டவர்கள். மோசேக்கு என்ன நடந்ததோ, சம்பவித்ததோ. ஆகவே நம்மை வழிநடத்தத்தக்கதாய் நமக்கு முன் செல்லுகிற தெய்வங்களை உண்டு பண்ணுங்கள். தெய்வங்களை உண்டு பண்ணினார்கள். ஆரோன் தேவனுடைய பரிசுத்தன். ஜனங்களுக்கு முன்பாக கவிழ்க்கப்பட்டான். அவன் தேவனுக்கு பரிசுத்தனாய் நின்றவன். ஜனங்கள் கூட்டமாய் 30 லட்சத்திற்கு அதிகமான இஸ்ரவேலர்கள் கலகம் உண்டாக்கின போது பயந்து விட்டான். ஜனங்களுக்கு முன்பாக விழுந்து விட்டான். அவன் சொன்னான், என்ன சொன்னான்? உங்கள் பொன் உருப்படிகள் அனைத்தையும் கொண்டு வாருங்கள் என்றான். எல்லா பெண்களும் ஆண்களும் தங்களிடமிருந்த பொன்னுருப்படிகளை அங்கே கழற்றி அவனுக்கு முன்பாக வைத்தார்கள். ஆரோன் அவைகளை நெருப்பிலிட்டு உருக்கினான். ஒரு பொன் கன்று குட்டியை செய்தான். பொன் கன்று குட்டியை செய்தான். அதுதான் காளை கன்று. அதுதான் இன்று விக்கிரக தோப்புகளிலே காளையாக இருக்கிறது, நந்தி என்ற பெயரிலே. இது உண்டாக்கப்பட்டது இஸ்ரவேலர்களால், யூதர்களால். நீங்கள் அதை மறந்து போகக்கூடாது. இன்று உலகமெங்கும் இதைத்தான் நீங்கள் தெய்வம் என்று வழிபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்று ஆரோனும் அவனுடைய கூட்டத்தாரும் அவனை சார்ந்தவர்களும் எங்களுக்கு முன்பாக எங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த தேவர்கள் இந்த நந்தியை கன்றுக்குட்டியே என்று ஆடினார்கள், பாடினார்கள். தேவனை மறந்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கன்றுக்குட்டியின் துண்டங்கள், அதை மோசே தேவனுடைய சமூகத்திலிருந்து 40 நாள் கடந்து இறங்கி வந்து அவைகளை அடித்து நொறுக்கினான். அதை துண்டு துண்டாக்கினான். அவைகளை எரித்தான், சாம்பலாக்கினான். அந்த சாம்பலை அவர்களுக்கு தண்ணீரிலே கலந்து குடிக்க கொடுத்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்று ஆராதிக்கிற தேவர்கள் அந்த கன்றுக்குட்டியின் துண்டங்களே. எப்பொழுது தெரியுமா? இந்த கன்றுக்குட்டி, யானை கன்றினுடைய தலை தெய்வமாக்கப்பட்டது. உலகம் தோன்றும் முன்னமே அது இருந்ததா? முழு முதல் கடவுள் என்கிறார்களே, இல்லை.
கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே அது உருவாக்கப்பட்டது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? அது ஒரு சர்ப்பம். ரகாப் என்கிற பறக்கிற பறவை நாகத்தின் தலையும் வாலும், தலை துண்டிக்கப்பட்ட ஒரு பாம்பு. அந்த பாம்புக்கு, பாம்பின் தலை, பாம்பின் வாலுக்கு அதுதான் அந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்து இங்கே தேவனாக வலுசர்ப்பத்தினால் காண்பிக்கப்படுகிற ஈசனுடைய மனைவி. அந்த ஈசன் என்று சொல்லப்படுகிறவனுடைய, அவன் ஆசாரியன், தேவன் அல்ல, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்து மாயை என்கிற வலுசர்ப்பத்தினால் விழுங்கப்பட்டு தள்ளப்பட்டவன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவள் தன்னுடைய சரீரத்தின் அழுக்கினால், அவளை பசு என்கிறார்கள், அவனை காளை என்கிறார்கள். காளை வாகனத்தை உடையவன். அந்த காளை வாகனத்தினுடைய காளையாக நிற்கிறவனுடைய மனைவி பசுவாக இருக்கிறாள். அந்த பசுவின் சாணி, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அவளுடைய மலம், பசுவின் சாணியை அவள் எடுத்து தன்னுடைய உடலின் அழுக்கை எடுத்து ஒரு பிள்ளையை உருவாக்கினாள். அந்த பிள்ளைக்கு அந்த தலை துண்டிக்கப்பட்ட சர்ப்பத்தினுடைய ஆவியை கொடுத்து அதை உயிரூட்டினாள். அது அவளை கட்டி கொண்டிருந்த பாம்பு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவளை சுற்றி வளைத்திருந்த பாம்பு ராகாப் என்கிற பறக்கிற பறவைநாகம். ஏசாயா 51 அதிகாரம் என்று நினைக்கிறேன். ஏசாயா 51:9 எழும்பு எழும்பு கர்த்தருடைய புயமே, பலன்கொள் கர்த்தரின் புயமே. முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. வலு சர்ப்பம் சமுத்திரத்தில் இருந்த பெரிய பாம்பாகிய லிவியாதான் என்கிற பெரிய வலு சர்ப்பம். இரண்டாவது ராகாபை துண்டித்ததும். ராகாப் என்பது பறக்கிற பறவை நாகம். அந்த பறவை நாகத்தின் தலையை துண்டித்தது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வஞ்சிக்கிறான். என்னாவி? அந்த பறவை நாகம் வஞ்சிக்கிறான். அதனுடைய தலை துண்டிக்கப்பட்டது. அந்த துண்டிக்கப்பட்ட தலைக்கு அது சாகவில்லை. அது சாகவில்லை. ஒரு விழுந்து போன தூதன் அவனுடைய தலைக்கு மாட்டு சாணியினாலே, பசுவின் சாணத்தினாலே, தன்னை தேவி என்று சொல்லிக் கொள்ளுகிறவள் தன்னுடைய அழுக்கினாலே, சரீரத்தின் அழுக்கினாலே, மலத்தினாலே ஒரு பிள்ளையை உருவாக்குகிறாள். அந்த வலுசர்ப்பத்தின் தலையை, வலுசர்ப்பத்தின் ஆவியை அதற்குள் ஊட்டி அதை பிள்ளையாக்குகிறாள். தன் கணவன் வருகிறான். அந்த பிள்ளை யார் என்பது அவனுக்கு தெரியாது. தன் மனைவியிடம் செல்ல விரும்புகிறான். ஆனால் இந்த பிள்ளையோ, இந்த தலை துண்டிக்கப்பட்ட வலுசர்ப்பத்தின் தலையோ, அந்த மாட்டு சாணியினால் உருவாக்கப்பட்ட மலத்தினால் உண்டாக்கப்பட்ட அந்த பிள்ளையோ, இவன் தான் தன்னை உண்டாக்கின தாய்க்கு கணவன் என்பதை அறியாமல் அவளிடத்திலே சொல்லுகிறான். விட முடியாது. உங்கள் புராண கதை வேற ஒன்றும் இல்லை. அவன் என்ன செய்கிறான்? அவன் இந்த பிள்ளை யார் என்று கேட்டு அதன் தலையை துண்டிக்கிறான். இந்த பிள்ளை யார் என்று கேட்டு தலையை துண்டிக்கிறான். அது போய் பாதாளத்திலே விழுகிறது. அதுதான் அந்தகாரத்தின் இருளின் குகை. கருந்துளையாக அது மாறுகிறது. அவள் எனக்கு பிள்ளை வேண்டும் என்கிறாள். அவன் வருகிறான். எல்லா 33 கோடி தேவர்களும் வருகிறார்கள். எல்லோரும் பாலன் ஏஞ்சல்ஸ், விழுந்து போன தூதர்களே அனைவரும் வந்து விட்டார்கள். பிள்ளைக்காக ஒப்பாரி.
எதற்காக? அழுக்கு, அருவருப்பு, அசுத்தம், மனித கழிவு. அந்த அசுத்தத்திற்காக ஒப்பாரி வைக்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், சூரியன் மறைவதற்குள் வனாந்தரத்திலே, காட்டிலே சென்று முதலாவது காண்கிற ஒரு ஜீவனுடைய தலையை துண்டித்து கொண்டு வாருங்கள். அங்கே ஒரு கன்றுக்குட்டியை கண்டார்கள். யானை கன்று. யானை கன்று. அந்த யானை கன்றின் தலையை துண்டித்து அவனிடத்திலே கொடுத்தார்கள். அந்த தலை துண்டிக்கப்பட்ட பாம்பினுடைய தலை திரும்பவும் துண்டிக்கப்பட்டது. எது? அந்த தலை கருந்துளையாய் மாறி போனது. அதான் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்களே, ஆகாய விரிவிலே ஒரு பெரும் கருந்துளை ஒன்று இருக்கிறது என்று. அந்த கருந்துளை இந்த ராகாப் என்கிற தலை துண்டிக்கப்பட்ட பாம்பினுடைய தலையே, அந்த பிள்ளையாருடைய தலையே கருந்துளையாய் போனது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது வெட்டப்பட்டது கர்த்தருடைய தூதனாலே. அந்த தூதனைத்தான் நீங்கள் தேவன் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாகால் என்ற பெயரிலும் பரமசிவன் என்ற பெயரிலும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவன் கர்த்தருடைய தூதன், தேவன் அல்ல. கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்க அதிகாரம் பெற்ற தூதன் அவன். அதன் தலை அதுதான். எலும்பு எலும்பு கர்த்தரின் புயமே. அவன் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய தூதன். ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீர். அதே தூதன் தான் கர்த்தருடைய தூதனானவர். இயேசு என்ற பெயரிலே, இயேசு கிறிஸ்துவாக மரியாளின் வயிற்றிலே பிறந்தவர். அவரே சமுத்திரத்தின் ஆழத்தில் இருந்த வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்கினவர். புரியுதா உங்களுக்கு? அந்த கர்த்தருடைய தூதனானவனை தான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஈசன் என்றும் சிவன் என்றும் வழிபடுகிறீர்கள். அவன் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு முன் தூதன். பிற்பாடு அதே அதிசயமானவர் இந்த நாயை உருவாக்கின பிற்பாடு. என்ன நாயை? அசுத்த ஆவிகளுக்கு தலைவனாக, பேய்கள் பிசாசுகள் பூதங்களுக்கு தலைவனாக, இந்த தலை துண்டிக்கப்பட்ட யானையின் தலையோடு ஒட்டப்பட்ட அந்த அருவருப்பின் மனித கழிவாகிய மலத்தினால் உண்டாக்கப்பட்ட அந்த அசுத்தாவியின் தலையிலே இந்த துண்டிக்கப்பட்ட யானை கன்றினுடைய தலையை ஒட்ட வைத்து அவனுக்கு கணங்களுக்கு அதிபதி என்ற பெயரை கொடுத்தான். கொடுத்தவன் தூதன். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக சொல்லுகிறேன். எது இந்த கன்றுக்குட்டியின் துண்டங்கள்? இதுதான் தன்னிடத்தில் இருந்த பேய்கள் பிசாசுகள் பூதங்களின் அதிகார வல்லமையை, அவைகளின் சேனைகள் அனைத்தையும் அவனுக்கு தலைவனாய் அவன் கையிலே கொடுத்து, அந்த பேய்கள் பிசாசுகள் பூதங்களுக்கு தலைவனாக அவனை ஏற்படுத்தினான். கணபதி, கணங்களுக்கு அதிபதி கணபதி. பேய்கள் பிசாசுகள் பூதங்களுக்கு அதிபதி அவன்தான். அசுத்தாவிகள் பேய்களுக்கு தலைவனாகிய பெயல்சபூல், யானை தலையை உடையவன் எலிபன்ட் ஹெட்டட் டயட்டி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது இந்த ஈசன் என்று சொல்லப்பட்ட கர்த்தருடைய புயமாக இருந்த அந்த தூதனானவர் தன்னுடைய காலம் பூமியிலே செயல்பட்டு முடிவாயிற்று. இனி அவர் கர்த்தருடைய தேவனுடைய திட்டப்படி சென்றுவிட வேண்டும் என்பதற்கடையாளமாய் பூதகணங்களுக்கும் பெய்கணங்களுக்கும், பேய்கள் பிசாசுகள் பூதங்களுக்கு தலைவனாக இந்த அருவருப்பினாவியாகிய பசுவின் மலத்தினால் உருவாக்கப்பட்ட, பிரபஞ்சத்தின் தேவி என்று ஆராதிக்கப்படுகிற அவளுடைய அருவருப்பாகிய மலத்தினால், மனித கழிவினால் உருவாக்கப்பட்ட அந்த பிசாசுக்கு, பேய்கள் பிசாசுகளின் பூதங்களின் தலைவனுக்குரிய அதிபதி ஸ்தானத்தை கொடுத்து விட்டு அவன் போய்விட்டான். அதன் பிற்பாடு தான்
தேவன் அந்த கர்த்தருடைய தூதனானவரை மரியாளின் வயிற்றிலே மனிதனாக பிறப்பித்தார், மனித குழந்தையாக. இது தோன்றியது இந்த அருவருப்பின் ஆவி, இந்த கன்றுக்குட்டியின் ஆவி, அசுத்தாவி தேவனாக்கப்பட்டது சுமார் 2200 ஆண்டுகளே. நீங்கள் அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது பிரபஞ்சத்தை உண்டாக்கின தேவன், முழு முதல் கடவுள் அவன் அல்ல, அவன் அசுத்தாவிகளுக்கு தலைவன். அந்த அசுத்தாவி தான் இன்று தன்னுடைய சேனை பரிவாரங்களோடு எல்லா விக்கிரக தேவர்களிலும் கோவில்களிலும் தெய்வமாக நின்று கொண்டிருக்கிறான். எல்லா தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் குறி சொல்லுகிற கிறிஸ்தவர்களிடத்தில் குறி சொல்லிக் கொண்டிருக்கிற ஆவி அவனே, அசுத்தாவி அவனே. நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இங்கே என்ன சொல்லுகிறார்? இரண்டாக துண்டித்த கன்றுக்குட்டியை போலாக்குவேன். நீங்கள் அந்த ஆவியை தான் வழிபடுகிறீர்கள். நீங்களும் இரண்டாக துண்டிக்கப்பட்ட யானை கன்றின் தலையை போலும் அதன் முண்டத்தை போலும் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இது இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்திற்கு பிற்பாடு நடந்த சம்பவமே. இந்த யூதர்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்ட பிற்பாடு சம்பவித்த காரியமே. அதைத்தான் சொல்லுகிறேன். இன்றைக்கு சுமார் 2200 முதல் 2400 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டதே இந்த பிசாசினுடைய அதிகாரம். அவனை முழு முதல் கடவுளாக்கினவர் கர்த்தருடைய தூதனே. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அருமையான கிறிஸ்தவர்களே, கர்த்தருடைய வார்த்தை எல்லா உண்மைகளையும் இப்பிரபஞ்சத்தின் தேவர்கள் அனைவரை குறித்தும் எச்சரிக்கிறது. நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் யூதர்களுக்கு நடந்த அதே கதி இன்றைய உலகளாவிய கிறிஸ்தவர்களுக்கு சம்பவிக்கும். ஏனெனில் நீங்கள் தேவனை ஆராதிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த அசுத்தாவிகளுக்கு தலைவனாகிய பயல்சபூல் என்கிற அந்த பேய்கள், பிசாசுகள், பூதங்களுக்கு தலைவனாகிய அந்த அசுத்தாவியை, அந்த தலை துண்டிக்கப்பட்ட கன்றுக்குட்டி யானை கன்றின் தலையை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பெருவயிற்று நாயை தெய்வமாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு என்னெல்லாம் பேர்? எச்சனாரி விநாயகர். நீங்கள் வழிபடுகிற தெய்வத்தின் பெயர் என்ன? எச்சனாரி விநாயகர். தேவையா இது? அருவருப்பின் ஆவி, அசுத்தாவி, குறி சொல்லுகிற ஆவி, வலு சர்ப்பத்தின் ஆவி. அதை மறந்து போகாதீர்கள். தேவன் என்ன செய்தார்? யூதர்களை கீழ்ப்படியாமையின் கீழ் அடைப்பதற்காக அந்த அசுத்தாவியின் கட்டுகளுக்குட்படுத்தினார், சிதறடித்தார். யூதர்கள் மனம் திரும்பாமல் போனதற்கு காரணம் இதுவே. விளங்குதா? நீங்களும் இன்றைய உலகளாவிய கிறிஸ்தவர்களும் மனம் திரும்பாமலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று புலம்பிக் கொண்டிருப்பதற்கு காரணமும் இந்த அசுத்தாவியே, இந்த வஞ்சிக்கிறாவியே. எந்த யூதர்கள் மனம் திரும்பவில்லையோ, மேசியாவாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அதுபோல இன்றைய கிறிஸ்தவர்கள் நீங்கள் வேடம் தரிக்கிறீர்கள், மனம் திரும்பவில்லை, கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த குறி சொல்லுகிற அசுத்தாவிகளை பரிசுத்த ஆவியான தேவன் என்று நம்பி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். 19ஆம் வசனம், கன்றுக்குட்டியின் துண்டுகளின் நடுவே கடந்து போன யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமின் பிரபுக்களையும் பிரதானிகளையும் ஆசாரியர்களையும் தேசத்தின் சகல ஜனங்களையும் அப்படி செய்து. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யூதர்கள் அனைவரும், ராஜாக்கள், பிரபுக்கள், அரசலம் குமாரர்கள், குமாரத்திகள், ஜனங்களின் தலைவர்கள், மூப்பர்கள் அனைவரும், ஜனங்களும் இந்த கன்றுக்குட்டியின் துண்டுகளின் நடுவே கடந்து போனார்கள். தேவன் அவர்களை அவைகளை வழிபடும்படியாக ஒப்பு கொடுத்தார். அவைகளுக்கு அடிமைகளாக விற்று போட்டார். பாபிலோனின் கொழுத்த காளைகளைப் போல
நன்றாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். ஆரோன் அன்று உண்டாக்கின கன்றுக்குட்டி, காளை கன்று, நந்தி, அதான் பாபிலோனின் கொழுத்த காளைகளைப் போல கர்த்தருக்கு விரதமாய் அம்பாரம் இடுகிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள் யூதர்கள். இன்றைய கிறிஸ்தவர்களும் அன்றைய யூதர்களும் ஒன்றே. கன்று குட்டிகளையும் அசுத்தாவிகளையுமே தெய்வங்களாய் வழிபட்டு குறி சொல்லிக் கொண்டு ஓடுகிறீர்கள். கர்த்தர் உங்களிடத்தில் இல்லை, கர்த்தருடைய ஆவியானவரும் உங்களிடத்தில் இல்லை. ஆனால் அசுத்தாவிகளும் பேய்களும் பிசாசுகளும் பூதங்களும் கன்று குட்டிகளின் ஆவிகளுமே உங்களிடத்திலே குடியேறி இருக்கிறது. இல்லை என்று மறுக்கப் போகிறீர்களா? நீங்கள் எனக்கு ஆதாரம் தர வேண்டும். மறுக்கிறீர்கள் என்றால், அருமையானவர்களே, நான் அவர்களை 20ஆம் வசனம், நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். அவர்களுடைய பிரேதம் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். விளங்குதா? தேவன் சொன்னபடியே யூதர்களை அவர்களுடைய சத்துருக்களுக்கு, பாபிலோனின் கொழுத்த காளைகளின் கையிலே ஒப்புக் கொடுத்தார். இன்று வரை அவர்கள் மனம் திரும்பவில்லை. இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரையோ, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றும் அவர்கள் தேவ ஜனங்கள் என்ற பெயரிலே தான் தேவனாலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைய கிறிஸ்தவர்களும் அப்படியே கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் உங்கள் வாசலண்டையிலே, இருதயத்தின் வாசலண்டையிலே, உங்கள் வீட்டு வாசல் அல்ல, உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் தட்டி கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். ஆனால் நீ கொடுக்கவில்லை. என்ன செய்கிறாய்? கிறிஸ்துவின் ஆவி என்று அசுத்த ஆவிகளுக்கு, குறி சொல்லுகிற ஆவிகளுக்கு, பேய்களுக்கு, பிசாசுகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறாய். சகரியா 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அசுத்தாவியையும் குறி சொல்லுகிற ஆவியையும் தேவன் பூமியை விட்டு, தேவ ஜனங்களை விட்டு விரட்டி அடிக்கிற ஒரு நாள் வருகிறது. அவரே அதை அனுமதித்தார், அதற்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் அவரே அதற்குரிய நாள் முடிவடைகிற போது, அதற்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் முடிகிற போது, 2300 ராப்பகல் முடிகிற போது, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அவர் அனுமதித்த பிற்பாடு தான் அந்தியோக்கஸ் எபிபானஸ் அந்த அருவருப்பின் ஆவியாகிய அந்த தேவனை, சிஎஸ் என்கிற விக்கிரக தெய்வத்தை எருசலேம் தேவாலயத்திலே கிமு இன்றைக்கு சுமார் 2210 ஆண்டுகளுக்கு முன்பு எருசலேம் தேவாலயத்திலே பிரதிஷ்டை செய்தான். அதற்கு அருவருப்பான மிருகமாகிய பன்றியை பலியிட்டான் எருசலேம் தேவாலயத்திலே. அன்று முதல் இன்று வரை அந்த அசுத்தாவி இந்த பிரபஞ்சத்தை கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களை தேவ ஜனங்களிடத்திலே குடியேறி குறி சொல்லிக் கொண்டிருக்கிறது கர்த்தருடைய நாமத்தினால். மனம் திரும்புங்கள். கர்த்தர் அதற்கு 2300 ராப்பகல், 2300 ஆண்டுகளை கொடுத்தார். தேவன் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாய் அந்த நாட்களை குறைக்கப் போகிறேன் என்று. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே படியுங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாக அந்த நாட்கள் குறைக்கப்படும். எந்த நாட்கள்? அதே மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே,
வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீ அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் போது, ஆம், தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நீங்கள் தேடி வாசியுங்கள். நான் ஏற்கனவே அதை பிரசங்கித்திருக்கிறேன். கிமு 188 ஆண்டிலே, கிமு 188 ஆண்டு அல்லது 198 ஆண்டிலே கிரேக்க பேரரசன் அந்தியோகஸ் எபிபானஸ் எருசலேம் தேவாலயத்தை பிடித்து சிஎஸ் விக்கிரகத்தை அங்கே அத்தனுடைய ஆலய பரிசுத்த ஸ்தலத்திலே பிரதிஷ்டை செய்து ஆலயத்தின் பரிசுத்த பலிபீடத்திலே பெண் பன்றியை பலியிட்டான். இந்த அசுத்தாவியினுடைய மிருகம் எது தெரியுமா? வாகனம் பெரிச்சாளி. சாக்கடையிலே புரளுகிற பெரிச்சாளியை வாகனமாக கொண்ட கடவுள், கொண்ட தெய்வம் இந்த அசுத்தாவி. அதுக்கு பலியிடப்பட்ட பொருள் பன்றி. கர்த்தருடைய நாமத்தை அசுத்தப்படுத்துவதற்காக தீட்டுப்படுத்தினார்கள் எருசலேம் தேவாலயத்தை, கர்த்தருடைய வீட்டை. இன்று கிறிஸ்தவர்களே, நீங்கள் உங்கள் இருதயங்களாகிய தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பெரிச்சாளிகளையும் பன்றிகளையும் நாய்களையும் பாம்புகளையும் வல்லூறுகளையும் அருவருப்பான ஜீவஜந்துக்களையும் உங்கள் தெய்வங்களாய் இருதயங்களுக்குள்ளே அந்நிய ஆவிகளாய் குடியேற்றி இருக்கிறீர்கள். இல்லை என்று மறுக்கப் போகிறீர்களா? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை படியுங்கள். எருசலேம் தேவாலயத்திற்குள்ளே என்னவெல்லாம் குடியேற்றப்பட்டிருக்கிறது என்று. கன்றுக்குட்டிகள், பாகாலின் சேனைகள், அருவருப்பான மிருகங்கள், ஜாதி லிங்கங்கள், பாம்புகள், ஊரும்பிராணிகள் எருசலேம் தேவாலயத்தின் சுவர்களிலே வரையப்பட்டது. உங்கள் இருதய பலகைக்குள்ளே, உங்கள் இருதயங்களுக்குள்ளே கிறிஸ்து இல்லை, தேவனுடைய வார்த்தைகள் இல்லை. ஆனால் இந்த அசுத்தாவிகள் உங்களிடத்திலே குறி சொல்லுகிற, நீங்கள் குறி கேட்க ஓடுகிற இவ்வுலகத்தின் அசுத்தாவிகளின் சேனைகள் காட்டு மிருகங்களாய், ஊரும் பிராணிகளாய், அசுத்த ஜீவஜந்துக்களாய் உங்கள் இருதயம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. அங்கே எருசலேம் தேவாலயத்தின் பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுவது இங்கே மனிதர்களுடைய இருதயங்களே. அன்று யூதர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள், இன்று நீங்களும் அப்படித்தான் வாழ்கிறீர்கள். கிறிஸ்தவர்கள், மனம் திரும்புங்கள். அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அந்த 2210 ஆண்டிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அசுத்த ஆவியின் கீழ் எருசலேமும் யூதர்களும் தேவ ஜனங்களும் ஒப்புக் கொடுக்கப்பட்டு 2210 ஆண்டுகளாயிற்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாய் அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஆம், 70 முதல் 77 நாட்களை தேவன் குறைக்கப் போகிறார். மன்னிப்பு 70 முறை, 77 நாள், 77 ஆண்டுகளை தேவன் உங்களுக்கு குறைக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களின் நிமித்தமாய். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் இன்னும் 14-15 ஆண்டுகளே அல்லது 70 நாட்களை, 70 ஆண்டுகளை தேவன் குறைத்து தருகிறார் என்றால் இன்னும் 15 முதல் 20 ஆண்டுகளே உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கான மனம் திரும்புதலின் காலம். அதிலும் பாதி நாட்கள் சாத்தானுடைய ஆளுகை. அப்படியானால் அதற்கு முன்பு சுமார் 7 முதல் 9 ஆண்டுகள் உங்களுக்காக கிருபையின் காலம் காத்திருக்கிறது. இந்த கிருபையின் காலத்திலாயிலும் நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் நிச்சயமாக யூதர்கள் எப்படி பாபிலோனின் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே சங்காரம் செய்யப்பட்டார்களோ அதுபோல இன்றைய கிறிஸ்தவம் 7 முதல் 9 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அந்தி கிறிஸ்துவின் சேனைகளின் கையிலே விற்கப்பட்டு சர்வசங்காரம் செய்யப்படும் என்பதை மறந்து போகாதீர்கள். தேவன் சொல்லுகிறார், நான் அவர்களை 34ஆம் அதிகாரம் எரேமியா 34:20, நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். அவர்களுடைய பிரேதம் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும்.
அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய சேனைகளும் யுத்தத்திற்கு இயேசு கிறிஸ்துவோடு, மணவாளனாகிய கிறிஸ்துவோடு, ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்துவோடு யுத்தத்திற்கு புறப்படும் போது அவர்கள் அனைவருடைய சேனைகளும் அங்கே சர்வசங்காரம் செய்யப்பட்டு ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் அது இரையாக்கப்படும். அவர்களுடைய மாம்சம் தெளிவாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் கடைசியிலே இருக்கிறது. படியுங்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு அங்கே விருந்து, புற ஜாதிகளுடைய பிரேதங்கள், அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய சேனைகளை பின்பற்றுகிறவர்களுடைய பிரேதங்கள் காட்டு மிருகங்களுக்கும் வலு சர்ப்பங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் இரையாக்கப்படும். இங்கே 2500 ஆண்டுகளுக்கு முன்பு யூதர்களின் பிரேதங்கள் பாபிலோனிலே செத்துமடிந்தார்கள். ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் அது உணவாயிற்று. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 21ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவனுடைய பிரபுக்களையும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் உங்களை விட்டு பேர்ந்து போன பாபிலோன் ராஜாவினுடைய சேனைகளின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். தேவன் இத்தனை காலங்களாய் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு, இன்னுமுள்ள எசேக்கியேல், ஏசாயா முதலானவர்களை கொண்டு எச்சரித்தும் சிதேக்கியாவும் அவனுடைய பிரபுக்களும் என்ன செய்தார்கள்? எகிப்தின் அரசனாகிய பாபிலோன் ராஜாவின் கையிலே நாங்கள் விழமாட்டோம், உம்முடைய கட்டளைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் அவனுக்கு எதிர்த்து யுத்தம் செய்வோம் என்று செய்தார்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை கூலிக்கு பொருந்தி கொண்டார்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனும் அவனுடைய சேனைகளும் யூதேயாவுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் சேனைகளுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வருகிறார்கள் என்ற செய்தியை கேட்டு பாபிலோன் ராஜாவின் சேனைகள் எருசலேமை விட்டு வெளியேறி சென்றது. இவர்கள் நினைத்தார்கள், தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பொய்யாக்கி விட்டோம் என்று. இன்றைய கள்ள தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் கள்ள போதகர்களும் சொல்வது போல தேவனுடைய வார்த்தைகளை இவர்கள் பொய்யாக்கி தங்களுடைய மனதின் வார்த்தைகளை தீர்க்க தரிசனங்களாய் சொல்லி ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருப்பது போல அன்று சிதேக்கியாவும் அவனை சார்ந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் பிரபுக்களும் நினைத்துக் கொண்டார்கள், தேவன் எரேமியாவின் மூலமாய் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறவில்லை, அது பொய்யாக்கப்பட்டது. நாங்கள் கூலிக்கு பொருத்தி கொண்ட எகிப்தின் பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அசீரியரும் ஏகமாய் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் எதிராகவும் யூதர்களாகி எங்களுக்கு துணையாகவும் யுத்தத்திற்கு வருகிறார்கள் என்று நம்பினார்கள். ஆனால் தேவன் இங்கே சொல்லுகிறார், உங்களை விட்டு பெயர்ந்து போன பாபிலோன் ராஜாவினுடைய சேனைகளின் கையிலே உங்களை திரும்பவும் ஒப்புக் கொடுப்பேன் என்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவனுடைய பிரபுக்களையும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் உங்களை விட்டு பேர்ந்து போன பாபிலோன் ராஜாவினுடைய சேனைகளின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். ஆம், இவர்கள் நம்பியிருந்த நம்பிக்கை அற்று போயிற்று. வேறொரு செய்தியை கேட்டு அசீரியனும் எகிப்தியனும் பார்வோனும் தங்கள் வழியே புறப்பட்டு திரும்பி போனார்கள். பாபிலோன் ராஜாவின் சேனைகள் புறப்பட்டு போனவர்கள் யூதேயாவை முற்றிய யுத்தத்திலிருந்து யுத்தத்தை முடித்து வெளியேறி போனவர்கள் அந்த செய்தியை கேள்விப்பட்டு பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அசீரியனும் அவனுடைய சேனைகளும் புறப்பட்டு போய்விட்டார்கள், திரும்பி போய்விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டு பாபிலோன் ராஜாவும் அவனுடைய சேனைகளும் யூதேயாவுக்கு எருசலேமுக்கு வந்தார்கள். தேவன் அதை திரும்பவும் எச்சரித்தார். இதோ நான் கட்டளை கொடுத்தவர்களை இந்த நகரத்துக்கு திரும்ப பண்ணுவேன். யாரை? பாபிலோன் ராஜாவையும் அவனுடைய யுத்த சேனைகளையும் எருசலேமுக்கு விரோதமாய் திரும்பவும் திரும்பி வர செய்தார்.
அவர்கள் அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதை அக்கினியால் சுட்டரிப்பார்கள். எதை? எருசலேம் தேவாலயத்தையும் எருசலேம் பட்டணத்தையும் யூதேயாவின் அனைத்து பட்டண பட்டணங்களையும் உயர்ந்த மேடை வீடுகளையும் அக்கினியால் சுட்டரித்தார்கள். யூதாவின் பட்டணங்களையும் ஒருவரும் அவைகளில் குடியேறாதபடி பாழாய் போக பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பிந்தின பகுதிகளிலே அதனுடைய நிறைவேறுதலின் பகுதிகள் தொடர்கிறது. அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் இருதயங்களிலே குடியேற்றி இருக்கிற அந்நிய ஆவிகளை, அருவருப்பின் ஆவிகளை, அசுத்த ஆவிகளை, குறி சொல்லுகிற ஆவிகளை, பன்றிகளின் ஆவிகளை, பெரிச்சாலிகளின் ஆவிகளை, எலிகளின் ஆவிகளை, நாய்களின் ஆவிகளை, வலு சர்ப்பங்களின் ஆவிகளை, கன்றுக்குட்டிகளின் ஆவிகளை, அருவருப்பின் ஆவிகளை, அசுத்த ஆவிகளை, இந்த பேய்களுக்கு, பிசாசுகளுக்கு, பூதங்களுக்கு தலைவனாயிருக்கிற இந்த பெயல்செபூல் என்கிற யானை தலையினுடைய ஆவிகளை விட்டு வெளியேறுங்கள். கர்த்தருடைய ஆவியானவரை பின்பற்றுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க பழகுங்கள். அப்பொழுது இன்னும் இருக்கிற அந்த கிருபையின் காலத்தின் முடிவிலே, இன்னும் சில ஆண்டுகள், தோராயமாக ஒரு 9 ஆண்டுகள், இந்த காலத்துக்குள்ளே நீங்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய பந்தியிலே வரவில்லை என்றால் உங்கள் முடிவு, இன்றைய உலகளாவிய கிறிஸ்தவர்களின் முடிவு அதோ பயங்கரமாயிருக்கும். யூதர்களுக்கு எவைகள் சம்பவித்ததோ 2500 ஆண்டுகளுக்கு முன்பு, அதே நிலைப்பாடு உலகளாவிய கிறிஸ்தவர்களுக்கு சம்பவிக்கும். மனம் திரும்புங்கள். எந்த நாளிலே கர்த்தர் அசுத்தாவியை துரத்தப் போகிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் சபை சுத்திகரிப்பு காலம் 7 ஆண்டுகள் இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவுக்கும் மிருகத்திற்கும் 7 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது போல, அதற்கு முன்பு, அவர்கள் வெளிப்படும் காலத்திற்கு முன்பு ஒரு 7 ஆண்டுகள் சபை சுத்திகரிப்பு காலம் இருக்கிறது. தேவ ஜனங்கள், அவர்களுடைய ஆத்துமாக்கள், இருதயங்கள், சரீரங்கள் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுவதற்கு 7 ஆண்டுகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7 ஆண்டுகள் துவங்குகின்ற நாளிலே தேவன் அசுத்தாவியையும் குறி சொல்லுகிற ஆவியையும் இந்த பூமியின் ஜனங்களை விட்டு விரட்டுவேன் என்கிறார். சகரியா 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முதல் வசனம் சொல்லுகிறது, பாவத்தையும் அழுக்கையும் கழுவ ஒரு திறக்கப்பட்ட நீரூற்று உண்டாயிருக்கும். அதுதான் கிறிஸ்துவின் சரீரம். திறக்கப்பட்ட நீரூற்றாகிய சுத்த ஜலம் பாய்ந்தோடுகிற, ஜீவ தண்ணீர் பாய்ந்தோடுகிற திறக்கப்பட்ட நீரூற்று கிறிஸ்துவின் சரீரம். சபை சுத்திகரிப்புக்கென்று சுத்த ஜலம் தெளிக்கப்படும்படியாய், கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும்படியாய், சகரியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி அந்த திறக்கப்பட்ட நீரூற்றாகிய கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் நிரம்பிய, கிறிஸ்துவின் ரத்தம் நிரம்பிய அந்த தொட்டி, அந்த பெரும் கடல் போன்ற ஒரு பாத்திரம் இந்த ஆகாயத்திலே, பிரபஞ்சத்திலே கடந்து வரும். தேவ தூதர்கள் அந்த முத்திரையினாலே, அந்த இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படுகிற இரத்தத்தினாலே பூமியின் ஜனங்கள் தேவனுக்கென்று மீட்டெடுக்கப்படுவார்கள். நீ எந்த கூட்டத்தில் இருப்பாய்? அன்று இதுதான் கள்ள கிறிஸ்துவின் சேனை என்று சொல்லுவாய் என்றால், நீ உண்மையாகவே அந்தி கிறிஸ்துவின் சேனைகளுக்கு கையிலே விற்கப்படுவாய். இல்லை என்றால், அன்று மனம் திரும்புவாய் என்றால், தெளிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு உன்னை விட்டுக் கொடுப்பாய் என்றால், நீ கர்த்தருடைய சேனையிலே இருப்பாய், கர்த்தருடைய மந்தையிலே இருப்பாய். இன்னும் எத்தனை மாதங்களிலே அது துவங்கும் என்று எனக்கு தெரியாது. அதற்கான ஆண்டு இன்னும் 9 ஆண்டுகளுக்குள்ளே 7 ஆண்டுகள் நிச்சயமாக சபை சுத்திகரிப்பு, அசுத்த ஆவிகள் துரத்தப்பட்டு தேவ ஜனங்கள் மீட்டெடுக்கப்படும் காலம் ஆரம்பமாகும். அந்த நாட்களிலே இந்த சம்பவம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் நிறைவேறுதலுக்கு வரும். நடைமுறையிலே செயலாக்கம் பெற தொடங்கும். அந்த நாள் எந்த நாள் என்று எனக்கு தெரியாது. மனம் திரும்ப மனதானால் அதற்கு முன்பு மனம் திரும்புங்கள்.
கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வாசலை தட்டி கொண்டே இருக்கிறார். மார்த்தாளை போல, ஆண்டவரே, என் சகோதரனாகிய லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்றே, இப்பொழுது நாருமே, அந்த பிரேத குழியை திறக்கப் போகிறீரா என்று மார்த்தாளை போல கேட்காதே. ஆண்டவரே, நான் 40 ஆண்டுகளாய், 4 ஆண்டுகளாய், 4 மாதங்களாய், 40 நாட்களாய், 40 வருடங்களாய், 4 தலைமுறைகளாய், 400 ஆண்டுகளாய் கிறிஸ்தவனாயிருக்கிறேனே, இவ்வுலகத்தின் ஆவிகளால் நடத்தப்படுகிறேனே. நான் கிறிஸ்துவின் ரட்சிக்கப்பட்டேன், மனம் திரும்பாமலே ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படாமலே பரிசுத்தாவியை பெற்றேன், பரிசுத்தாவியை பெறாமலே இவ்வுலகத்தின் ஆவிகளை பெற்று மறுபடி பிறந்து விட்டேன் என்கிறாயா என்று ஒதுங்கிக் கொள்ளப் போகிறாயா? நாசமாய் போவாய். இப்பொழுது என்னுடைய இருதயத்தை திறக்க வேண்டாம், ஆண்டவரே, என் இருதயத்தின் வாசலை தட்டாமல் போய்விடும் என்று சொல்லுகிறாயா? அவருக்கு உன் இருதயத்தை திறந்து கொடு. உன் இருதயத்தின் உள்ளே குடியேறி இருக்கிற சகல அருவருப்பின் ஆவிகளும், துஷ்ட மிருகங்களும், ஊரும் பிராணிகளும், வலு சர்ப்பங்களும், பன்றிகளும், பெரிச்சாளிகளும், எலிகளும், துஷ்ட அருவருப்பான அசுத்த ஜீவஜந்துக்களின் ஆவிகள் எல்லாம் உன் இருதயத்தை விட்டு வெளியேறட்டும். கர்த்தர் உன் இருதயத்தை திறந்து அதை சுத்திகரிக்கும்படியாக அவருடைய கருத்திலே கொடு. மார்த்தாளை போல சொல்லிக் கொண்டிராதே. ஆண்டவரே, 4 நாளாயிற்றே, நாருமே என்று சொல்லாதே. ஆம், உன்னுடைய இருதயம் திறந்த பிரேத குழியை போல நாறிக்கொண்டிருக்கிறது. அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திறக்கும்படியாய் உன் இருதய பலகையை இருதயத்தின் வாசலிலே தட்டி கொண்டே இருக்கிறார். திறந்து கொடு. அவர் உன்னை சுத்திகரிப்பார். அவருடைய தூய ரத்தத்தினால் உன்னை கழுவுவார். இடையிலே நீ கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை சந்திக்க வேண்டியதிருக்கும். உபத்திரவத்தின் வழியாக நடத்தப்படுவாய் என்பதை உணர்ந்து மனம் திரும்பு. இல்லை, இந்த பாடுகளுக்கோ உபத்திரவங்களுக்கோ நான் என்னை விட்டுக் கொடுக்க மாட்டேன், என் இருதயத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு திறக்க மாட்டேன் என்று எதிர்த்து நிற்பாயானால், ஒரு நாளிலே இந்த வேத வசனங்கள் முன்னுரைத்திருக்கிறபடி யூதர்கள் பாபிலோன் ராஜாவின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய சவங்கள் தெருவீதிகளிலே விழுந்து வானத்து பறவைகளும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக்கப்பட்டது போல நீ அந்தி கிறிஸ்துவின் சேனைகளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு உன் பிரேதங்கள் வானத்து பறவைகளுக்கும், ஆகாயத்து பறவைகளுக்கும், காட்டு மிருகங்களுக்கும், மனித மிருகங்களுக்கும் இரையாக்கப்படும் என்பதை உணர்ந்து உன் இருதயத்தை தட்டி கொண்டிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உன் இருதயத்தை திறந்து கொடு. அவருடைய வார்த்தைகளை உன் இருதயத்திலே பதித்துக்கொள். அவருடைய தூய ஆவியை நீ பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படும். இல்லை என்றால் மீட்கப்படுவதற்கு வேறு வழியே கிடையாது என்பதை உறுதியாக ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் வழியாக, இந்த வார்த்தைகளின்படியாக, கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தின் எழுத்துக்களின்படியாக உங்களை நடத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.